ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சௌ சாம்பார். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சௌ எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸ் பருப்பு, ரேஷன் கடை பருப்பு. இந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு கொல கொலா பருப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பருப்பு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த பருப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேர் அந்த பட்டாணி பருப்பு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த பருப்பு நல்லா பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த பருப்பு. இப்போது பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இந்த பருப்பு கூட என்னெல்லாம் போடணுன்னா, கட்டி பெருங்காயம் ஒரு 3 துண்டு போட்டிருக்கோம். நிறைய பேர் கட்டி பெருங்காயம் விரும்ப மாட்டாங்க, பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெருங்காய பவுடர் நாங்கள் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் மூடியாச்சு. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆவி மேலே வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு சௌ காய் எடுத்துருக்கோம். இப்போ சௌ காய் நம்ம பருப்பு கூட வேக வைக்கிறது இல்லை, தனியாக தான் வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் பருப்பு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சௌ காயோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணியாச்சு. 2 இதேமாரி நடு கட் பண்ணிக்கோங்க. இது நடுவில் இருக்கிற இந்த கொட்டை இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. நாங்கள் சௌ காய் ஏற்கனவே குழம்பு செஞ்சுருக்கோம். சாம்பார் வச்சதில்லை. சாம்பார் வச்சுருக்கோம், ஆனால் வீடியோ போட்டதில்லை. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கே, நம்மளும் வீடியோ போட்டுக்கலாமேன்னு சாம்பார் செஞ்சு வீடியோ போடுறோம். சௌ காயில் பொரியல், கூட்டு, இதுமாதிரி சாம்பார் நிறைய செய்யலாம். நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சிக்கன் கூட போடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ போட்ட மாதிரியே இருக்கும். இந்த பொட்டேட்டோட டேஸ்ட் வரும் இந்த சிக்கன் குழம்புலாம் போட்டேன்னா. தோலை செதுக்கியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது சௌ காயெல்லாம் நல்லா
கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சவுச்சவுக்காய் வேக விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது, கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்ச சவுச்சவுக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்திங்களா, கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுறதுனால இந்த காயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து காய் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பின்ன பருப்பு வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம், குக்கர் விட்டு மாற்றிடலாம். பருப்பு வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ வந்து வேக வச்சுக்கிற காய் சவுச்சவு காய் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ வேக வச்ச சவுச்சவு காய் நம்ம பருப்பில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் போடலை, அதனால் வந்து ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புளி ஊற்றியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து வெந்தய பவுடர் போட்டுக்கலாம். வெந்தயம் நாங்கள் வந்து வீட்டிலே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெந்தய பவுடர் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த சாக்லேட்லாம் வாங்கும்போது கிடைக்குமே இந்த ஸ்பூன், அதுதான். அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் வெந்தய பவுடர். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் தண்ணியில் ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா? அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நாங்கள் எங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நாங்கள் கொத்தமல்லி இலை போடல. உங்கள் வீட்டில் இருந்தேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். வந்து சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து 1-2 நாங்கள் தட்டியிருக்கோம் லைட்டாக டியோரா கல்லில் வச்சு. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி பூண்டு நம்ம இந்த மாதிரி தாளித்து ஊற்றி சாப்பிட்டா செம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா சவக்கட்டும். இப்போ காஞ்ச மிளகா நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பு வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளிப்பு ஊற்றின உடனே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இவ்வளோ தான் சவுச்சவு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சவுச்சவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் இருந்தால் கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார். நாங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம் இன்றைக்கி. எங்களுக்கு மாடி தோட்டம் இருக்குது. அந்த மாடி தோட்டத்துலேருந்து நாங்கள் வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். வெண்டைக்காய் பொரியல் நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம். பொரியலும் வெண்டைக்காய் பொரியல் சௌ சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் சாம்பார்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.